ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம இட்லி, தோசை அண்ட் பூரிக்கு வைக்கிற சாம்பார். அது என்னென்னா செட்டிநாடு சாம்பார் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நானே கேமரா எடுத்துக்கணும். என்கிட்ட இப்போ யாரும் இல்லை எடுக்கிறதுக்கு. அதனால நான் ஒரு கையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த கரண்டியில் வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது 1.25 இந்த இதில் வந்து உங்களுக்கு தேவை இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த 4 தக்காளி, அப்புறம் வந்து ஒரு 5 பச்சை மிளகா. இதில் மிளகாத்தூள் எதுவுமே இருக்காது, ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம வந்து போட போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, பருப்பு இது வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம வச்சுப்போம் ஃபஸ்ட்டு வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராசிங் பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசிங் வந்து இதுக்கு சாம்பாருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு டமோட்டா, அந்த 4 டமோட்டா 5 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி நான் இதில் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாமன்னா கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்ம இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. இதை பாருங்கள், மஞ்சத்தூள் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம வந்து வச்சாலும், அதாவது சுடு பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இந்த ஒத்த குழம்பு அடுத்த நாள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த சாம்பார் கூட அதே மாதிரி தான் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான சாம்பார். இது வந்து காரைக்குடி செட்டிநாடில் வந்து இது பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் இது வந்து. சாம்பார் வந்து பாசிப்பருப்பு சாம்பார். இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நம்ம வந்து போட போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இருந்தால் கேரட்டு போட்டுக்கலாம், அப்புறம் வெங்காயம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம வைக்கும்போது கொஞ்சோண்டி ஒரு துளு ஆயில் ஊற்றிடலாம். ஏன்னா அடிக்கடி எது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நம்ம இது குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இது பண்ணிடலாம். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் நம்ம பண்ணுவோம். சாம்பாருக்கு வந்து நான் இட்லி ஊற்றிக்கிறேங்க. என்னென்னா என் டாக்டருக்கு வந்து இந்த குட்டி இட்லி என்ன ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு சாம்பார் வச்சா இந்த குட்டி இட்லி தான் கேட்போம். அதனால தான் அது அந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை கூட நல்லாயிருக்கும் உங்கள் சாம்பார். இப்போ நம்ம இது அடுப்பில் வச்சுக்கலாம். எங்கள் இட்லி பாத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதுதான் எங்கள் இட்லி பாத்திரம் வந்து. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம். மூடி போட்டா குட்டியாக இருக்கு. இது வேகட்டும். எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இது எவ்வளோ குட்டியான பாத்திரமோ. இதுக்கு 2 பிளேட்டு தான் வரும். இதோட குட்டி பாத்திரம் இருக்குது என்கிட்ட. இன்னும் எல்லாம் சுப்பு மாதிரி வாங்கி வச்சுப்பேங்க நான். இப்போ நம்ம அதுக்குள்ள இந்த பாசி பருப்பு வெந்திச்சான்னு இது நம்ம பார்ப்போம். இதுவும் வெந்திச்சு பாசி பருப்பு. இது நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம கரைஞ்சிக்கலாம் நம்ம நல்லா. இதில் மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாதுங்க, புளி எதுவுமே போடக்கூடாது. இது எவ்வளோ வாட்டி நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோ வாட்டி டேஸ்ட்டு நல்லா, அதாவது தேன் மாதிரி நல்லா இருக்கும் இந்த பருப்பு சாம்பார் வந்து. எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் வந்து. எங்கள் அப்பா இருக்கும்போது அடிக்கடிக்கு பண்ணுவேன் இந்த சாம்பார் நான் வந்து. இப்போ கலைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணலாமன்னா தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ இது
ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம. ஒரு 3 ஸ்பூனு சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப வந்து ஜீரகம் தாங்க மெயின். ஜீரகம் கடுகு தான். நான் வந்து 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டேன். வேற எதுவும் தேவையில்லை தாளிக்கிறதுக்கு வந்து. இது இதாயிடுச்சு. காஞ்ச மிளகா போட்டுடலாம் நம்ம. போட்டு கொஞ்சோண்டி பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயம், கருவேப்பிலை, ஆனியன் 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணது, கத்திரிக்காய். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியில் தான் வச்சுருக்கிறேன். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் தாங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போட்டிக்கணும். இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் தக்காளி இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் வரும். பட் மிளகாத்தூள் மட்டும் போடக்கூடாது. நம்ம இந்த சாம்பாருக்கு வந்து மிளகாத்தூள், புளி எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சாம்பாரில் மஞ்சள் போட்டுட்டேன். அதனால நான் இப்போ இதில் போடலாம். இப்போ இதுக்கு தேவை இருக்கிறது கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் நான் பருப்பில் உப்பு போடலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 3.5 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பு வந்து ரொம்ப இது பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 2 டம்ளர் வந்து. இப்போ இந்த காய் வெந்திச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா இந்த இது எடுத்து இதில் கொட்டிடலாம். நம்ம ஒரு அங்கிள் கேட்டுகிட்டே இருப்பாங்க, வெஜிடேரியன் பண்ணு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி. அங்கிள் உங்களுக்காக தான் மெயினாக வந்து இட்லி சாம்பார் இது வந்து. நான் சண்டே மட்டும்தான் பண்ணுறது நான்வெஜ். அது என் டாக்டருக்காக, என் வீட்டுக்காருக்காக. மற்ற நாளெல்லாம் வெஜிடேரியன் தான். அவ்வளோதான். இது வந்து இப்போ கொதி வரும்போது கொத்தமல்லி போட்டுக்கணும் நம்ம. இது பருப்பு. அவ்வளோதான். இட்லி வெந்துட்டு இருக்குது. அது முடிஞ்சோடனே நம்ம பார்ப்போம். மூடி போட்டு வச்சுப்போம். இதுக்கு இப்போ பார்க்கலாம் நம்ம சாம்பார் வெந்திச்சான்னு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுடலாம். நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு இது நீங்கள் சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரிலாம் போட்டு சூப் மாதிரி கூட குடிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் அப்போல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா இருக்கும்போது அப்படி தான் குடிச்சிட்டு இருப்போம். இப்போ கத்திரிக்காய் எல்லாமே வந்து வெந்திச்சு. இப்போ நம்ம இது வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இட்லி எடுத்து வச்சுப்போம். இது இப்படி ஓரம் கட்டிடலாம். நம்ம ஓரம் கட்டிட்டு இட்லி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குட்டி இட்லி பார்த்தீங்களா? இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாதில்ல, அப்படியே வந்துடும். இந்த எங்கள் பிளேட் எல்லாம் பயணம் ஒட்டவே ஒட்டாது. நான் நெய்யை தடவேன் அடியில். இந்த பாருங்க, சும்மாவே எடுத்தாலே வந்துடும்.
ரெடி. இப்போ நம்ம இட்லி அங்கே எடுத்து போய் பாப்பாவுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இட்லி, குட்டி இட்லி, குட்டி இது என் பொண்ணு செலக்ட் பண்ணது. இது அம்மா இப்படி தான் இட்லி வைக்கணும் அம்மா அப்படின்னு. ஓகே அப்படி. இப்போ நம்ம சாம்பார். இது சாம்பார் நிறைய ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி ஒன்றா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த சாம்பார் தான் மெயின். வந்து சாம்பார் தான் டேஸ்ட்டே. வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுடுங்க. ஆனால் என் பொண்ணு ஊற்றிக்கவும், நான் ஊற்றிக்க மாட்டேன் இந்த இதில் மட்டும். பாருங்க, இப்போ நான் இது சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இருக்கும்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம தான் காரம் போடலாம், மிளகாத்தூள் போடலாம், வெறும் பச்சை மிளகா தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டு. நம்ம சில்லிஸ் ஆனால் சென்னை சில்லிஸ் ஆனால் ஒரு 3 சில்லிஸ் போதும். இதெல்லாம் அவ்வளோ காரம் இருக்காது எங்களுக்கு வந்து. நான் எங்கே சொல்லணும், நானே சொல்லிக்கிட்டு நீ செஞ்சது நீயே பெருமையாக சொல்லிக்கிறியான்னு சொல்லுவீங்க. நீங்களும் இதை மாதிரி வந்து பண்ணி பாருங்கள், பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செட்டிநாடு சாம்பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு. நீங்கள் பண்ணிவிட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு லைக்